Hi, hello and welcome to the Pongal special episode of நாள் ரிவ்யூஸும் நல்ல சினிமாவும். இன்னைக்கு எபிசோட உங்களோட இணைந்திருப்பது நவீன் தர்ஷன், அவினாஷ் ராமச்சந்திரன், ஆஷா மீரா ஐயப்பன் அண்ட் புது வரவு புவனேஷ். வாழ்த்துக்கள். இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமாதான், இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதான். இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமாதான், இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதான். பொங்கல் ஸ்பெஷல் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நிறைய படங்கள் வந்து வந்திருக்கு. ஏனோ தானோன்னு சொல்லிட்டு தள்ளி கிள்ளி இல்லாம நல்லா பிளான் பண்ண ரிலீசஸ் தேட்டர்லயும் வந்து படம் வந்திருக்கு. 2 படம் தேட்டர்ல, 2 படம் வந்து டைரக்ட் டு ஹோம் பிளாட்ஃபார்ம்லயும் வந்திருக்கு. மாஸ்டர், ஈஸ்வரன், பூமி அண்ட் புலிக்குத்தி பாண்டி. ஸோ 4 படங்களை பத்தி நம்ம அலச போறோம். மாஸ்டர் அண்ட் இது வந்து எப்படி சொல்றது, மாஸ்டர் பொங்கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் டீமே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பூதாகரமான ஒரு படமா தான் இந்த படம் வந்துச்சு. அண்ட் இன்டர்வியூஸ்லயுமே பாத்தீங்கன்னா வந்து இது 50% லோகேஷ் படம், 50% விஜய் படம் சொல்லிட்டு தான் மார்க்கெட்டும் பண்ணாங்க. அப்படி இருந்துச்சு அவங்களுக்கு இந்த படம் ஃபர்ஸ்ட். நம்ம அந்த 50% போங்க விட்டுறலாம். ஆமா, ஆக்குபத்தி மட்டும் தான் 50% எதுவுமே இல்லடாட்டிங்களா. ஏன்னா விஜய் அவர்கள் படம் வந்துச்சுன்னா நம்ம வந்து யோசிக்காம விஜய் படம் தான். நம்ம அது எவ்வளோ பாலிஷ்டா சொல்றோம், எவ்வளோ வித்தியாசமா என்ன எப்படி சொன்னாலும் சரி, அது வந்து அவரை சுத்தியே அவரை மையப்படுத்த இருக்க போது படம். ஏன்னா ஹி டிசர்வ்ஸ் தட் ஸ்பேஸ். அவர் அந்த லெவல் ஆஃப் ஸ்டார்டம் வந்து வந்துட்டாரு. இப்போ நம்மள வந்து இல்லை அப்படிலாம் சொல்றது வந்து இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம், ஒத்துக்கணும் இதுதான் அப்படின்னு. அந்த ஸ்டாரை வந்து லோகேஷ் நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு தான். ஸோ இட் இஸ் அ குட் விஜய் ஃபிலிம் மேட் பை லோகேஷ். அது நம்ம வந்து வேற எப்படி சொன்னாலும் அது வந்து நம்ம ஏமாத்துற மாதிரி தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு வந்து யூஸ்வலா லோகேஷ் படம்னு சொல்றாங்க, பட் ஐ திங்க் அந்த அவருக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் இன்னும் வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். இஸ் ஜஸ்ட் டன் 2 films. பட் சில விஷயங்கள் நம்ம லோகேஷ் படங்கள்ல பாக்குறது நான் இந்த படத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணாது எனக்கு இல்லை. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் அவரோட படங்கள்லாம் ரொம்ப டைட்டா இருக்கும், பெருசா ஃபிளாப்லாம் இருக்காது. 2 படமுமே கைதியும் சரி மாநகரமும் சரி. ஸோ ஆனால் இந்த படத்துல கொஞ்சம் நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருந்தது. தேவையில்லாததுன்னா அந்த மெயின் நரேட்டிவ்க்கு அது தேவையா அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது இல்லாம கூட படம் ஓடி இருக்கும், அது இல்லாம கூட கதை நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தது. அண்ட் வந்து ஸோ எனக்கு அது கொஞ்சம் மேஜரா ஃபர்ஸ்ட் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. பட் ஒன் குட் திங் தட் லோகேஷ் டிட் வாஸ் டு கிவ் அ கிரேட் வில்லன் கேரக்டர். ஸோ கிரேட் தட் ஒரு பாயிண்ட்ல வந்து இது விஜய் வந்து கொஞ்சம் கம்மியா தெரிஞ்சு விஜய் சேதுபதி நிறைய தெரியற அளவுக்கு ஒரு நல்ல வில்லன் கேரக்டர் இருந்தது. ஸோ அது யூஸ்வலா வந்து இப்போ நீங்க இது ஒரு படமா பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. எனக்கு அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அது ஹீரோ வந்து மாசாதான் இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஆள் நான் கிடையாது. பட் ஒரு விஜய் ஃபேனா நீங்க உள்ள போனீங்கன்னா அது டெஃபினட்டா வந்து சில பேருக்கு ப்ராப்ளமா பட்டிருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் விஜய் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு வந்து அவர் நிறைய நம்ம மாஸ் படங்கள்ல பார்த்துருவோம். செகண்ட் ஹாஃப் ஆக்சுவலி வந்து அவர் ப்ராப்பர் விஜய் படமா இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் பண்ண ஆன்டிக்ஸ்லாம் நல்லா இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாமோன்னு கூட எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து அந்த விஜய் நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. கொஞ்சம் இந்த வல்லரபுலா, கொஞ்சம் ஃபிளாடா, நல்ல காமெடிலாம் பண்ணி ரொம்ப சீரியஸா இல்லாம அந்த ஜோன்ல இருந்த விஜய் இன்னும் கொஞ்சம் நேரம் காமிச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு. புவனேஷ், இந்த படம் வந்து நீங்க கொஞ்சம் லேட்டர் ஷோ தான் கேட்ச் பண்ணீங்க. ஸோ எல்லா ஒப்பீனியன்ஸும் கொஞ்சம் கலவையாக கேட்டதுக்கு தான் போய் கேட்ச் பண்ணீங்க. அப்புறம் வந்து பார்த்துமே உங்களுக்கு இந்த படம் வந்து என்ன மாதிரி உணர்வு கொடுத்துரும்? எனக்கு ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்த ரிவ்யூஸோடைய நெகட்டிவ்ஸ் என்னெல்லாம் சொன்னாங்களோ ஃபர்ஸ்ட் நிறைய நெகட்டிவ்ஸ் தான் கேள்விப்பட்டேன். பார்க்குறப்ப அந்த நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு, நானும் நோட்டீஸ் பண்ணேன். அந்த 3 hour லென்த் நானும் நோட்டீஸ் பண்ணேன். ஸ்க்ரீன் பிளே இவ்வளோ நல்ல கேரக்டர்ஸ் வச்சும் நிறைய அவ்வளோ எங்கேஜிங்காக இல்லாமல் செகண்ட் ஹாஃப் இருந்து நோட்டீஸ் பண்ணேன். இருந்தாலும் எனக்கு அதை விட பாசிட்டிவ்ஸ் நிறைய ரொம்ப எனக்கு தெரிய இருந்துச்சு. அண்ட் ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் ஆஷா when she spoke about மாநகரம் கைதி பார்த்துட்டு வந்து போகிறவங்களுக்கு லோகேஷ் ஃபிலிமா இல்லையா அப்படின்றது எனக்கு என்ன பார்த்து பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் கம்ப்ளீட் ஸ்டார் ஃபிலிம், வெரி குட் வெல் மேட் ஸ்டார் ஃபிலிம். அண்ட் அபவுட் த வில்லன் ஓவர் ஷேடோவிங் பற்றி ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் 13th அன்னைக்கு ரிலீஸ் ஆனப்போ விஜய் சேதுபதி வாஸ் ஓவர் ஷேடிங் விஜய்ங்கிறது ஃபர்ஸ்ட் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரம் விஜய் ஃபேன் சைட் இட் செல்ஃப் தேவர் ஃபீலிங் தட். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா எனக்கு ஐ ஃபெல்ட் இட் அஸ் அ பாசிட்டிவ். எனக்கு வந்துட்டு அது ஓவர் ஷேடோ மாதிரி தெரியல. 2 பேரும் ஒரு நல்ல ஈக்குவல், ஒரு குட் ஆன்டகனிஸ்ட் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அண்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மாஸ் ஃபிலிம்ஸ்ல ஹீரோ வாஸ் ரொம்ப பெரிய ஹீரோவாகவும் ஆன்டகனிஸ்ட் அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஈக்குவலாக இல்லாததுக்கான பார்த்து வந்துட்டு இப்போ ஒரு இவ்வளோ நல்ல ஆன்டகனிஸ்டை பார்க்குறப்போ அந்த ஒரு இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தோணுது. நான் அவரோட லேட்டாக பார்த்தேன். நான் வந்து 2 நாள் கழிச்சு காலையில போய், அதாவது நீங்க 4 மணி ஷோலாம் பார்க்க நான் பொறுமையா பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு மாதிரி ஷோலாம் போய் உட்காடுறேன்.
பெஸ்ட் வந்து என் பக்கத்துல உட்காந்து சொன்னா தான், என்னப்பா சவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, கத்த மாட்டேன்ட்டாங்கன்னு ஃபீல் பண்ணாரு. அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா அவருக்காக நான் கத்த வேண்டியதா ஒரு நிலைமையில இருந்து வச்சுக்கோங்க. ஆனாலும் கத்துறதுக்கான நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. பட் அந்த 50% ஆக்குபென்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இட் டஸ் அஃபெக்ட் த தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. எனக்கு எகனாமிக்ஸ்லாம் ஓகே, அது கண்டிப்பா இருக்கும். பட் நிறைய ஆர்ம் ஸ்பேஸ்லாம் இருக்கு. நம்ம பக்கத்துல இடிக்கணும்னு உட்கார்ந்து ஜாலியா உட்கார்ந்துட்டு 2 ஆர்ம் ஸ்பேஸ்லயும் வந்து கை வச்சுக்கிட்டு நான் வந்து நிம்மதியா படம் பாக்குறேன். எனக்கு தெரியல, ஐ ஃபீல் வெரி வெரி செல்ஃபிஷ் தான். பட் that problem அப்படின்றதுதான். இந்த ஒரு பார்வையில சினிமா ஆடுன எந்த ஒரு சினிமா விமர்சகரையும் நம்ம பார்த்ததே கிடையாது. சோ இங்க மாஸ்டர் வந்து ஃபேன்ஸ்க்கு எப்படி இருந்துச்சு, ஒரு ஃபேனா என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பேச்செல்லாம் இருக்கு. ஒரு எந்த லெவலுக்குன்னா வந்து இங்க மாயாவியில வந்து சிம்ரன் பத்தி சொல்லுவாரு. சிம்ரன் படத்தை 3 மணி பார்ப்பாங்க, சிம்ரன் போஸ்டே 3 மணி. அந்த மாதிரி ஒரு ரொம்ப வெறித்தனமான ஒரு விஜய் ரசிகன் சொல்லிட்டு என்னை பத்தி நானே சொல்லிக்கலாம். சோ அப்படி பாக்குறப்போ வந்து எனக்கு என்னன்னா, சரி நீங்க வந்து எதுவுமே பண்ண போறது இல்லைன்ற மீன் நீ பில்டப்ஸ் எல்லாம் இல்லை, ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ண போறீங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சில் ஒரு ஒரு வேற ஒரு கதாபாத்திரம் விஜய் மாதிரி பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்ணுக்கு நிலவுல ஹி பிளேட் அ சைக்காலஜிக்கலி டிஸ்டர்ப்டு பர்சன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கதாபாத்திரத்து மாதிரி தான் இருந்துக்கே தவிர ஒரு கண்டிஷன்ல இருக்கிற ஒரு குறை இருக்கிற ஒரு மனுஷனா அவர் பண்ணவே இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இருந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கதை அந்த விஷயம்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் நீங்க அகைன் சர்க்கார் விஜய் தான் கூப்பிட்டு வர போறீங்கன்றப்போ அதுக்கான வந்து ஒரு எலிமெண்ட்ஸும் கொடுத்துருங்களேன்ற மாதிரி தான் என்னோட தேடல் இருந்துச்சு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கில்லிக்கு ஒரு கால் பேக் கொடுக்குறீங்க ஃபேன் பாய்ஸ்க்காக. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து இப்போ அவரோட ரியல் லைஃப் பர்சனாலிட்டி, பொலிட்டிக்கல் வியூஸ் எல்லாமே கொண்டு வரப்படுது. அண்ட் இன்னொரு பக்கம் பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பஞ்ச் லைன் இருந்துட்டே இருக்கு. உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரன்றது ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பஞ்ச் லைன் மாதிரி தான் இருக்கு. அது இருக்குது. அண்ட் ஈவன் லோகேஷ்கே ஒரு பஞ்ச்ல ஒரு இன்ட்ரோலாம் இருக்கு. ஸோ நீங்க மற்ற கேரக்டர்ஸ்க்கு ஒரு பஞ்ச் டயலாக்கோ இல்லாட்டினா வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வைக்கிறப்போ ஹீரோ கொஞ்சம் வச்சிருக்கலாமேன்றதான் என்னோட இது. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்ங்கிறத விட ரைட்டிங்ல கொஞ்சம் நிறைய இஷ்யூஸ் இருந்தது. லைக் கொஞ்சம் இமோஷனல் கேப்ஸ்லாம் இருந்தது. அண்ட் ஆல்சோ வந்து இப்போ நிறைய விஷயங்கள் சரியா கன்வே ஆகலைங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு படத்துல. அதுதான் எனக்கு தெரிஞ்ச மேஜரான ஒரு ப்ராப்ளம். ஏன்னா இப்போ இவர் இங்க இருக்காரு, இங்க இருந்து வந்து ஒரு ஜூனியர் ஹோம் கூட போறாரு அப்படிங்கிறப்போ அந்த டிரான்சிஷன் வந்து சீம்லெஸ்ஸா இல்லை. அது ரொம்ப இப்படி எடுத்து அப்படி வச்ச மாதிரி இருந்துச்சு. அது வந்து விஜய்ங்கிறதுனால நமக்கு வந்து ஓரளவுக்கு ஒர்க் ஆயிருக்கலாம். பட் ஆனா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அன்டில் தட் இன்டர்வெல் இது வரைக்கும் ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ எந்த ஒரு இடத்துலயுமே விஜய் சேதுபதியை வின் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கே உங்களுக்கு வந்திருக்கு. He never bests the villain. இல்ல அதான் எனக்கு கரெக்டா சொல்லணும் பாத்தீங்கன்னா அந்த ஊத்தப்பங்க அப்படி மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து எங்கால வெறித்தனமா ஃபுல் டயலாக் பேசி முடிக்கிற அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் விஜய் முடிச்சுட்டு போயிடுறாரு. ஸோ ஒரு ஆன்டகனிஸ்ட் அந்த லிபர்ட்டி இருக்கு. ஸோ இதே விஜய் பண்ண சொல்லியிருந்தாலுமே இந்த கேரக்டர் இப்படிதான் இருந்திருக்கலாம், நீ அவரோட ஸ்டைல பண்ணியிருப்பாரு. பட் ரைட்டிங் வைஸே பாத்தீங்கன்னா வந்து இப்போ யூசுவலா இந்த கேட் அண்ட் மவுஸ் கேம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வந்து ஒரு இடத்துல இவர் வின் பண்றது, ஒரு இடத்துல அவர் வின் பண்றது, இப்படி மாத்தி பண்ற மாதிரி இருந்திருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அதாவது நான் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்லாம ரைட்டிங் விதத்துல சொல்றேன். பட் நீங்க படம் பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துலயுமே விஜய் வந்து அதாவது ஜேடிங்கிற கேரக்டர் பவானிய வின் பண்ணாரு, பவானிய வந்து அவுட் ஸ்மார்ட் பண்ணாரு அப்படின்னு எந்த ஒரு இடத்துலயுமே உங்களுக்கு ஃபீல் ஆகவே ஆகாது. அவர் ஒரு பிரீஃப் டிஸ்டர்பன்ஸ் மட்டும் தான் பண்ணாரு. டு பி ஆனஸ்ட் ஜேடின்ற கேரக்டர் வந்து பவானியை வந்து அஃப்கோர்ஸ் ஹீரோ வில்லன் என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு தெரியும் கடைசியில். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பண்ணுறதுலாம் வந்து அப்படியே ஹேன்ற அவர் பவானி பண்ணுறதை இன்னும் நிறுத்தவே இல்லை. இட்ஸ் நாட் லைக் அவர் யோசிச்சு இவருக்காக மாற்ற எதுவுமே இல்லை. அவர் பண்ணுறதை அவர் பண்ணிகிட்டே இருந்தார். நடுவில் ஒரு இடையூறாக தான் வந்து விஜய் வந்துட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு ஜேடின்ற கேரக்டர் ஆஃப் கோர்ஸ். பட் டு பி ஆனஸ்ட் நான் படம் பார்க்க இன்னும் தெரியல எனக்கு. இல்ல எனக்கு என்னன்னா போஸ்ட் ஃபிலிம் டிஸ்கஷன் தான் பண்ணி ஆமா இல்ல இது ஏன், ஆனா படம் பார்க்கும்போது அப்படியே அடிச்சு போட உட்காந்துட்டு அடுத்து அப்படி இருந்துச்சு. ஒரு சீனும் அடுத்த சீன் வரும்போது ஐ திங்க் ஸ்மார்ட் மூவ் ஃபார் பை லோகேஷ் தட் அவர் வந்து ஒரு விஜய் சீன் முடிச்ச உடனே கையோட அவர் ஒரு சேதுபதி சீன் வச்சிருவாரு. ஸோ நீங்க வந்து ஓகே இது கொஞ்சமா இருக்கா இது ஜாஸ்தியா இருக்கான்னு புரியுது அடுத்த சீன் வந்துட்டே இருந்து. விஜய் ஒரு பக்கம் வந்து சாவு என் கையில தான்டா எவ்வளவு கஷ்டம் கொடுத்துருக்க மாதிரி ஃபுல்லா பேசிட்டே இருக்காரு. முடிச்சுட்டு வந்து நான் உனக்கா வரேன்டா சரி வா அப்படின்ட்டுருவாரு. என்ன பேசிட்டு இருக்கீங்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு இதுல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி பேசிட்டு இருக்கப்போ வந்து என்ன சொல்றேன் வந்து ஏதோ
லைக் ஒரு 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 ஆப்ஸ்டக்கிள் தூக்கி போட்டுருவாரு விஜய் மேல. நீ சொல்லி முடிச்சிட்டேன் எமோஷனலா தான் ஏன்டா கோவப்படுறீங்கடா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, லைக் இது என்ன ஒண்ணுமே அப்படி மட்டுப்படுத்தின மாதிரி ஆயிருது. ஓகேவா, இவரோட ரிடம்ஷனேன்றதே வந்து ஒரு இட்ஸ் ஆல் அபவுட் பிரான்ற மாதிரி தான் இருக்கு. அடிச்சு ஜெயிக்கிறாருன்றது தான் இருக்கே தவிர வந்து யோசிச்சு இல்லாட்டி அவரோட ரைஸ் எங்க இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ அவை கூட சொன்னாரு பாக்குறப்போ தெரியலன்ட்டு. இப்போ கொஞ்சம் லேட்டா பார்த்தேன், எனக்கு தெரியும் முன்னாடியே தெரிஞ்சிச்சு விஜய் சேதுபதி ஓவர் ஸ்டார் பண்றாரு. படம் பாக்குறப்போ எனக்கு இந்த கேப்டன் மோஸ் இந்த பத்தி யோசிக்கவே தோணல. அண்ட் அதுக்கான பெரிய ரீசன் எனக்கு என்ன தோணுதுன்னா, விஜய் சேதுபதி அவர் பண்ற மேனரிசம் என்ன இருந்தாலும் அப்ப யோசிக்க தோணல. அவரே செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு, அப்படி அந்த ஒரு டப்பு டப்புன்னு இருக்கிற அந்த இல்ல. அதான் நம்ம பாருங்க படம் என்ன மாதிரி எங்க ஆரம்பிச்சோம் பாருங்க. இட்ஸ் அ வெரி குட் ஸ்டார் ஃபிலிம் சொன்னீங்க, இப்போ போறது வேற டைரக்ஷன்ல போயிடுச்சு பாருங்க. விஜய் சேதுபதி இட்ஸ் அ விஜய் ஃபிலிம்ன்ற மாதிரி தான் நான் சொல்ல ஆரம்பிச்சோம். பேச்சு இப்போ நல்ல ஃபிலிமான்னு கேட்டா நல்ல ஃபிலிம் தான், அது குறையே கிடையாது, நீங்க வந்து குறை சொல்ல போறது கிடையாது. ஏன் ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்றப்போ பாத்தீங்கன்னா வேற ட்ராக்ல போகுது. அதுதான் என்னோட பிரச்சனையா படுறது இந்த படத்துல. மேக்கிங்லயும் கொஞ்சம் எனக்கு இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. நிறைய இடத்துல வாய் மேலேயே கட்டு, அப்புறம் வந்து சில இடங்கள்ல அது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது ஏன் அதை பண்றாங்க. வாய் மேலேயே கட்டுனாவோ அப்படின்னீங்க. லைக் பேசிட்டு இருக்கும்போது கட் ஆகும், அது சில இடங்கள்ல சீம்லெஸ்ஸா இருக்கும், பட் சில இடங்கள்ல ரொம்ப டிஸ்ட்ராக்டிவா இருக்கும். எனக்கு வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸை ஃபுல்லா எனக்கு அவங்க அந்த இமோஷன் உள்ள போறதுக்கு முன்னாடியே டக்குன்னு ஃப்ரேம் மாறுறது வந்து எனக்கு ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனா இருந்துச்சு. அண்ட் அகைன் திஸ் இஸ் அ டெக்னிக் தட் a lot of people do use, நான் இல்லைன்னுலாம் சொல்லலை, பட் அது எங்க எப்படி பண்றோம் அப்படிங்கிறது ஒரு மேஜர் விஷயம் இருக்கு. அண்ட் ஸோ அது எனக்கு கொஞ்சம் பயங்கரமா இரிட்டேட் ஆயிட்டே இருக்கு. விஜய் நடிக்கக்கூடிய ஒரு நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்றத வந்து ரொம்ப பேர் யூஸ் பண்ணது கிடையாது. அதை வந்து நல்லா யூஸ் பண்ணிதான்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு இன்டாக்சிகேட்டா கொஞ்சம் ட்ரங்கா அப்படி இருக்கிற அந்த போர்ஷன்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் பேசிக்கா சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஏன்னா அவர் போய் அந்த கதையில வர அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ்ட்டு போய் கதை பேசிட்டு கதை கேட்கறப்பலாம் நல்லா குத்த வச்சு அம்மி மேல உட்கார வச்சு இப்படி கேட்டுட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்க்க நல்லா கியூட்டா இருந்துச்சு. அண்ட் இந்த கியூட்னஸ் செம்மையா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. விஜய் கிட்ட இருக்க சாமுன்றத வந்து செம்மையா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஐ கெஸ் அவர் இந்த கடைசி ஒரு 5-6 வருஷத்துல பெஸ்ட் லுக் ஆன் ஸ்கிரீன் வந்து ஹேண்ட்ஸ் டவுன் வந்து இந்த படம் தான். மற்ற எல்லா படத்துலயும் வந்து ஒரு லேயர் ஆட் பண்ணிருக்காங்க, ஒரு ஏதோ ஒன்று கம்ப்யூட்டர்ல வச்சு எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. இல்லாட்டி இந்த ஃப்ரேமே பளபளான்னு இருக்கு, அதனால இவரும் இப்படி இருக்காருன்ற மாதிரி இருக்கு. தாண்டி ஒரு பார்க்கவும் நல்லா இருக்கு. இவரை பத்தி இவ்வளவு பேசிட்டு இருக்க பட்சத்துல இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லோகேஷ்க்கும் ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துல ஒரே ஒரு கேரக்டர் தான், ஒரே ஒரு ஹெச்ஆர். சரி ஓகே, அந்த கேரக்டர் அவ்வளவுதாங்க. எனக்கு பையன் கேரக்டர் இருந்தாலும் அது அவ்வளவுதான், ஆம்பளை ஹெச்ஆர் இருந்தாலும் அவ்வளவுதாங்க பண்ணிருக்க முடியும். ரெஜினாவோட கேரக்டர் நான் மீன் பண்றேன் மாநகரத்துல. கைதியில வந்து ஃப்ரேம்குள்ள இருக்கிறது இஃப் ஐம் நாட் ராங் தீப்தி மட்டும் தான் ஒரே கேரக்டர், வேற யாரும் ஃப்ரேம்குள்ள கூட இருக்க மாட்டாங்க. தீப்தி கேரக்டர் ஓகே. எனக்கு என்னன்னா இப்போ எனக்கு வந்து பொண்ணுங்க இருந்தே ஆகணுங்கிறது என் பாயிண்ட் கிடையாது. ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா 2 படமே மாநகரம்ல ரெஜினா ஹேட் ஏஜென்சி. ஓகேவா, அவங்க ஒருத்தங்க மட்டும்தான் அவங்களுக்கு கேரக்டருங்கிறது. அவங்க ஆனா கொஞ்சம் ஒரு ஷி ஹேட் ஒரு ஓன் மைண்ட், அவங்களோட டெசிஷன்ஸையும் அவங்களோட ஒப்பீனியன்ஸையும் அவங்க வாய்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தீப்திக்கு ஒரு பயங்கரமான மூமெண்ட் இருந்துச்சு கைதியில. அகைன் ஷி வாஸ் நாட் அ டோக்கன் மூமெண்ட். அந்த மூமெண்ட் ஆர்கானிக்கா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, ஒரு பொண்ணு அவங்களோட ஸ்ட்ரெங்த்ஸை எப்படி யூஸ் பண்ண முடியுங்கிறத காட்டுற ஒரு மூமெண்டா இருந்துச்சு. அது வந்து ஒரு மாஸ் மூமெண்ட், ஒரு பொண்ணுக்கான எழுதுன மாஸ் மூமெண்ட். ஆனா நீங்க மாஸ்டர்ல பாத்தீங்கன்னா அது எனக்கு அவங்க கொடுத்த மூமெண்ட்ஸ் எல்லாமே டோக்கன் மூமெண்ட்ஸ் மாதிரி இருந்தது. அதாவது விஜய் வந்து எதர் அந்த பொண்ணை காப்பாற்றணும், அதாவது ஹீரோ வந்து அந்த பொண்ணை காப்பாற்றணும். இதை நான் விஜய்னு கூட சொல்ல, ஜென்ரலா சொல்றேன். அப்போ அந்த ஒரு ஒரு ஹீரோவை வந்து பெட்டரா காட்டுறதுக்கு ஒரு பொண்ணை யூஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேவா, அதுவும் எஸ்பெஷலி இது ஸ்பாயிலர் வருமானு எனக்கு தெரியல, லாஸ்ட்ல வந்து ஆண்ட்ரியாவோட ஒரு மூமெண்ட் இருக்கும். அதுவும் வந்து ஆர்வம் நல்லா இருக்கும், பட் ஒரு பாயிண்ட்ல ஒரு தடங்கள் வர்றப்போ நம்ம யூஸ்வலா ரியல் வேர்ல்ட்ல என்ன பண்ணிருக்கோம், ஓகே ஹெல்ப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுமா அப்படித்தானே சொல்லுவோம். லைக் நான் ஜெண்டரை கூட சொல்ல, யாரா இருந்தாலுமே சரி அப்படித்தானே பண்ணுவோம். பட் ஆனா ஆன் ஸ்கிரீன் லாஜிக்ல வந்து the hero takes over இல்லையா. ஸோ அது அகைன் இட் பிகம்ஸ் லைக் ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 அளவுக்கு தான் பண்ண முடியும். 4000 உங்களுக்கு மீதி எனக்கு. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் நெருடலாவே இருந்துச்சு படத்துல. அது வந்து the entire writing, the presence of மாளவிகா மோகன் ஹீரோயின்ல வந்து கொஞ்சம் எனக்கு சங்கடமா இருந்துச்சு. Like so by character மாளவிகா supposed to be a very smart, correct, strong woman. அவங்களுக்கு ஏன் கேண்டில் லைட்னு கேக்குற மாதிரி ஏன் அது அந்த இடத்துல வந்து எதுக்கு அது ஒண்ணு அவங்க கேக்கட்டுங்க, எனக்கு பரவாயில்ல. அவங்க என்னவா பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஜய் என்னவா பாக்குறாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. இல்ல பட் அது என்னன்னா அது விஜய்க்கு சொல்லலையே. இப்போ நீங்க ஜேடின்ற கேரக்டர் வந்து என்ன சொன்னீங்க கிடையாது. அவங்க ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மொமெண்ட்ல இருக்காங்க அந்த படத்துல, ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு.
அப்படி இருக்கிறப்போ நீ வெறும் கியூட்னஸ்க்காகவும் ஒரு சோ கால்ட் ரொமான்டிக் இதை இன்டியூஸ் பண்றதுக்காக வச்ச லைன் தானே அது. எஸ்பெஷலி அகைன் ஒரு இது ஸ்பாயிலர் அலர்ட்னு இல்லை, பட் ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ்ல வந்து மாளவிகாவோட சாரு கேரக்டர் வந்து சேசிங் பண்ற இது இருக்கு. அந்த சேஸ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பண்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். அது ஏன் அது யூ ஆர் கோயிங் டு see somebody so important. நீங்க வந்து ஒரு ஒரு பவானின்ற கேரக்டரை வந்து அவரோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையே வந்து டிஸ்ட்ராய் பண்ற எவிடன்ஸ் கையில் வச்சுட்டு நீங்க அப்படியே போவீங்கன்றதான் ஒரு விஷயமா இருக்கு. தட் டு எஸ்பெஷலி வென் சாருன்ற கேரக்டர் வந்து அவங்க ஒரு இந்த என்டையர் படத்தோட ஒரு இம்பார்ட்டன்ட் டர்னிங் பாயிண்ட் அவங்க பண்றது தான். என்ன விஜயோட மிஷனே வந்து அவங்க இனிஷியேட் பண்றது தான் இருக்கு. ஸோ அப்படி ஒரு ஹெட்ஸ்ட்ராங் பர்சனை நீங்க காமிச்சிட்டு அதை ஏன் பண்ணணும்ன்றது வந்து இட் ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் அவங்கள நீங்க யோசிச்சிருக்கலாமேன்றது தான். இட்ஸ் நாட் இருக்கக்கூடாது அவங்க அப்படி ஒரு ஹீரோ இருக்கக்கூடாதுன்றதுலாம் கிடையாது. பட் வை இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக்கா பண்ணிக்கலாம். கௌரியோட கேரக்டரே எடுத்துக்கோங்களேன், கௌரியோட அந்த என்டையர் ஆர்க்கே எடுத்துக்கோங்களேன். அந்த படத்துல நீங்க அப்படியே தூக்கி வச்சீங்கன்னா படத்துக்கு அது ஏதாவது பாதிப்பு வருதா? Does it make any difference to the film's story? It doesn't. Okay, but ஆனா நீங்க அதை எதுக்கு வச்சிருக்கீங்க? ஓகே, அந்த மாதிரி ஒரு 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 சர்வைவரை வந்து விஜய் வந்து, அதாவது விஜய்ங்கிறத ஜேடிங்கிற கேரக்டர் சொல்றேன், ஜேடிங்கிற கேரக்டர் அந்த சர்வைவரை ஹெல்ப் பண்றதா ஜேடிங்கிற கேரக்டர் மேல உங்களுக்கு மரியாதை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தி ஸ்பாட்லைட் இஸ் ஆன் ஜேடி. அது எனக்கு அகைன் கொஞ்சம் இது there are better ways to do this. ஆல்ரெடி வந்துருச்சு. இட்ஸ் a nice thing that அவங்க கௌரி கேரக்டர் வந்து நீங்க சர்வைவர்ன்றது வந்து நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது ஒரு பாசிங்ல சொல்லிட்டு they don't go back to it. அது வந்து நல்லதா கிடையாது எனக்கு புரியல. ஆக்சுவலா I'm on the fence. அதுல இப்போ அந்த ஃபர்ஸ்ட் உங்க இன்ட்ரோ ஷாட்டே எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபார் கௌரியோட கேரக்டர் சவிதான்ற கேரக்டர் தான். ஸோ அது திருப்பி நீங்க வரும்போது there is no mention of what happened, என்ன ஆச்சு எதுவுமே சொல்லல. பட் ஷுட் பி இப்போ நம்ம ஆடியன்ஸா பார்க்கும்போது நம்ம மைண்ட்ல நீங்க சொன்ன மாதிரி அவங்கள எம்பவர் பண்றதா அப்படி யோசிக்கணுமா, இல்லைன்னா அவங்க இன்னொரு கேரக்டரா யோசிக்கணுமான்ற ஒரு கன்ஃபியூஷன்ல வருது. ஒரு எனக்கு வந்து மாநகரம்லையோ கைதியோ பாக்குறப்போ ஃபீமேல் கேரக்டர்ஸே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறது. எனக்கு பொதுவாக இந்த மாதிரி ஃபீமேல் கேரக்டர்ஸ் பத்தி பேசுறப்போ ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஃபீமேல் கேரக்டர்ஸ் சொல்றது என்னன்னா தப்பா எழுதுறது தவிர எழுதாம இருங்க. ஒரு கேரக்டர் தப்பா போர்ட்ரேட் பண்றோம் வைக்கணுமே, ஒரு ஃபீமேல் கேரக்டர் வைக்கணுமே ரெப்ரசென்ட் பண்ணுமேங்கிறதுக்காக நீங்க தப்பா எழுதுறத தவிர தட் மேக்ஸ் மோர் நெகட்டிவ் இம்பாக்ட் தேன் யூ ஹேவிங் அ ஃபீமேல் கேரக்டர். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா அப்படி 2 படம் பண்ணிட்டு இந்த மாஸ்டர் வரப்போ ஐ ஜஸ்ட் வண்டர் இஃப் பிகாஸ் ஆஃப் த ஸ்கேல் ஆஃப் த ஃபிலிம் வித் த கமிங் ஆஃப் விஜய் சுத்தேனா இதுக்காக வந்துட்டு டிட் லோகேஷ் ஹேட் டு பிரிங் அதர் ஃபீமேல் இதுவா அது இட்ஸ் a given தான். ஏன்னா வந்து நீங்க ஒரு ஸ்டார் படம் வந்து நீங்க ஹீரோயின் இல்லாம எடுக்க முடியாது. நம்ம கமர்ஷியல் இதுவும் ஒத்துட்டு தான் ஆகணும். ஆரம்பத்துல வந்து ஈஸிலி நயன்தாராஸ் ரோல் கூட அப்படின்னா மேல் எக்ஸ்க்ளூடிங் தான் வந்து ஒரு செடக்ஷன் சீன் ஒன்று வரும். அது ஆப்போசிட் ஜெண்டரா கூட இருந்திருக்கலாம். ஸோ இட்ஸ் பேசிக்கலா அஜித்தோட ஒரு ஃப்ரெண்டு, ஒரு கம்பெனியன் கேரக்டர் மட்டும் தான், ரொமான்டிக் ஆங்கிள் இருக்க போறது இல்லை படத்துல. ஸோ வந்து உங்களுக்கு விஜய்ன்ற ஒரு ஸ்டாருக்காக ஒரு கூட்டம் வருதுன்னா மாளவிகான்றவங்களுக்காகவும் ஒரு கூட்டம் வருது. இல்ல அது ஸ்கிரிப்ட் பேசிஸ்ல ஸ்டார்டிங்ல ஒரு சொல்றப்போ ஸ்டோரியில மாளவிகா ஆண்ட்ரியா கேரக்டர் கௌரி கேரக்டர்ஸ்ல இருந்தாங்களா அப்படிங்கிறது தான். all 3 characters are movers in the film. அது ரொம்ப மூவ் பண்ணலன்றது தான் இங்க பிரச்சனை. இட்ஸ் நாட் லைக் அவங்க என்ன கௌரி அவங்களோட கேரக்டர் இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த சண்டே வந்திருக்காது. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்க சொல்ற மாதிரி பவானிக்கும் அது சம்மந்தமே இல்லை வச்சுக்கோங்க. பட் see it's a film, it's a star film which needs கொஞ்சம் மூமெண்ட்ஸ் இல்லை. அந்த மூமெண்ட்ல எப்படி வந்து சப்வர்ட் பண்றாங்கன்ற ஒரு டேட் ரெடி பண்றாங்கன்றது தான் பேச்சு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆண்ட்ரியாவோட கேரக்டர் இல்லைன்னா வந்து கடைசியில you know what won't happen. அந்த மொமெண்ட் வந்து ஆண்ட்ரியா ஸ்டார்டிங்ல we saw ஆண்ட்ரியா the initial இந்த சரி இப்போ then we are seeing that towards the end and of course I understand like the emotional connection எதுக்கு அவங்க திருப்பி ஆண்ட்ரியா வராங்கங்கிறதெல்லாம் புரியுது. பட் அதுக்காக மட்டும் தான் this entire track இல்ல was it like இன்னொரு கேரக்டர் வச்சிருக்கலாமா, இல்ல இந்த கேரக்டர் இவ்வளவு தான் இருக்குது என்ன விஷயம்னா we don't know எக்ஸாக்ட்லி. அப்ப நம்ம என்ன இருக்கோ அதுதான் நம்ம யோசிக்க முடியும். இல்ல ஏன்னா இப்போ இருக்கிறத வச்சு நான் சொல்றேன் இட்ஸ் டெஃபினெட்லி a step forward. So music is a major plus அந்த படத்தை சொல்லி தான் ஆகணும். எனக்கு personally it's not my the best work of அனிருத் நான் சொல்ல மாட்டேன். பட் தெரிஞ்சு எனக்கு ஆல்மோஸ்ட் தன்ற மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? அது நல்லா ஹாப்பிங்க. see டிஸ்க்ளைமர்லாம் சொல்ல I love commercial films. அது எல்லாருக்கும் இப்போதைக்கு என்ன ஃபாலோ பண்ற 5-6 பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து அந்த மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் வந்து ஆக்சென்சுவேட் பண்றது மியூசிக் தான்.
இல்லைன்னா நீங்க மியூட்ல கேட்டு பாருங்க உங்களுக்கு புரியாதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது அந்த வகையில அனிருத் பண்ற விஷயம் ரொம்ப பிடிச்சது இந்த படத்துல. இட்ஸ் சாலிட் கமர்ஷியல் ஃபிலிம்க்கு தேவைப்பட்ட மியூசிக் போட்ட மாதிரி எனக்கு பட்டுச்சு. இட்ஸ் ஆல்சோ கன்சிடரிங் ஐ லைக் த ஃபிலிம் ஸோ மச். எனக்கு வந்து இட் ஒர்க் வெரி வெல் சர்ப்ரைசிங்லி. ஏன்னா ப்ரீவியஸ் ஒர்க்ஸ் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. இந்த படம் ஒர்க் ஆச்சு. அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் சேதுபதி அண்ட் விஜய் அப்படின்ற இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் தி ஸ்டார்ஸ் லெட் கோ ஆஃப் தி ஈகோஸ் அண்ட் பி இன் அ ஃபில்ம். நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம் வந்து நீங்க மலையாளத்திலே இல்லையோ ஹிந்தியிலே வச்சுன்னா அவ்வளோ மல்டி ஸ்டாரர்ஸ் வந்து நீங்க வரலன்னு சொல்லும் போது எல்லாம் சொல்ற ஒரே விஷயம் அந்த ஸ்டாருக்கு ஒரு ஈகோ இருக்கு, அதை விட்டு இருக்கணும், மார்க்கெட் இருக்கு. இதுல அதெல்லாம் அஃப்கோர்ஸ் மார்க்கெட் பத்தி இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல வேண்டாம். பட் இட்ஸ் வெரி நைஸ் திங் டு சி டூ தி ஹியூஜ் ஸ்டார்ஸ் அக்செப்ட் டு டூ திஸ் ஃபில்ம். எல்லாரும் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு பெருந்தன்மை இருக்குன்னு சொல்றாங்க, சில சேதுபதிக்கு இருக்குன்றாங்க. ரெண்டு பேருக்குமே இருந்திருக்கு டு லெட் சம்மன் எல்ஸ் ஸ்கோர் இன் ஒன் சீன் அண்ட் தென் பண்ண வேண்டாம் அப்படின்றதுலாம். நண்பன்ற ஒரு படம் வந்துச்சு, விஜய் கூட வந்திருக்கிற ஒரு மல்டி ஸ்டார் படம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் நம்பினேன் ஒரு பெரிய ட்ரெண்ட் மாறப்போகுது, நிறைய மல்டி ஸ்டாரர்ஸ் வரப்போகுதுன்னு நினைச்சேன். எதுவும் நடக்கல. ஆனா வந்து ஆஃப்டர் சீயிங் மாஸ்டர் அதுக்கான ஒரு ஆர்வமா இது நான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நம்புறேன். ஏன்னா சொல்லுவோம் யூஸ்வலா மல்டி ஸ்டாரர்ஸ்லாம் வந்து தமிழ்ல பாசிபிளே கிடையாது, ஈக்குவல் வெயிட்டேஜ்லாம் ஸ்டார் பண்ண முடியாதுன்னு. அதுக்கான ஒரு பெரிய நல்ல ஆரம்பமா வந்து மாஸ்டர் இருக்கும் எண்ணத்தோட அப்படியே நம்ம போறது வந்து வரான் இந்த தமிழ ஈஸ்வரன் வந்துட்டாரா. நீங்க தமிழ்னு சொல்லும்போது எந்த படம் தெரிய மாட்டேங்குது. ஆமா, லாக்டவுன் டைம்ல லாக்டவுனை பத்தின ஒரு குட்டி அழகான சிம்பு படம். லாக்டவுன் சொன்னீங்க, நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு. அங்க இருந்து ஆரம்பிச்சிடுறேன். லாக்டவுனே மறந்துட்டு அப்படி இருக்கீங்க. இல்ல என்னன்னா அது இல்ல, கொரோனால எடுத்த படம் தான் இது. சோ அதனால வந்து கொரோனாவையும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அந்த இதுல. பட் ஆனா வந்து ஆன் ஸ்கிரீன்ல பாக்கும்போது யாருமே அப்படிங்கிற ஒரு மேட்டரே இல்லாத மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க வந்து சோஷியல் பபிள்ல இருக்காங்க. நினைச்சேன் இல்ல இது வரும் எனக்கு தெரியும், ஏன்னா வந்து உண்மையிலேயே இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு இருக்கு. பட் ஆனா ஒரு ஆடியன்ஸா நீங்க தியேட்டர்ல உட்காந்துட்டு இருக்கீங்க, நான் மாஸ்க் போட்டு பாத்துட்டு இருக்கேன், ஒருத்தன் வந்து மூஞ்சில தும்முறத காமெடியா பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா, கூட இருந்தோட அதான் பண்ணான். என்ன பண்றது, நான் ஆன் ஸ்கிரீன்ல சொன்ன ஆஃப் ஸ்கிரீன்ல நல்லவேளை நடக்கல. ஏன்னா வந்து ஒரு நாம்லெஸ் இருந்துச்சு. ஆமா இருந்துச்சு. No, but it was very disturbing to see such a, it was a very important topic be handled in such a lethargic way. கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம் அப்படிங்கறத எனக்கு ஒரு ஃபீலிங். இதான் படத்தோட ஃபர்ஸ்ட் குறையா? இல்ல இது வந்து லாஸ்ட் குறை. நீங்க ஆரம்பிச்சீங்கறதால அப்படியே செக்வேக்கு வந்துட்டேன். பட் இல்ல ஈஸ்வரன்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது நான் இதை ரிவ்யூலயும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படம் லான்ச் பண்றாங்க, போஸ்டர் வருது அப்படின்னு உடனே கம்பேக் நிறைய பேர் சொன்னாங்க. சிம்புக்கு கம்பேக்னு ஒன்று தேவையா? 2019ல வந்தராஜாவை தான் பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி செகச்சவந்தமானம் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ பெரிய கேப்லாம் இல்லை, ரிலீஸ் இருந்திருக்கு. ஆனா ஏன் இதை நம்ம கம்பேக்னு சொல்றோம்னா காரணம் அவரோட பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். அவர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விடிவியோ இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு கோவில் அந்த ஒரு லுக்குக்கு போயிட்டாரு அப்படிங்கறதுனால தான் நிறைய அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் கம்பேக்கா பார்த்தாங்க. சரி ஓகே, நீங்க சிம்பு அந்த டைம்ல இருக்காரு அப்படிங்கிற லுக் எல்லாம் ஓகே, பட் படமும் அந்த டைம்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும்னா என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. ஒரு ப்ராப்பர் வந்து நிஜமாலே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எப்படி வந்து இந்த கதையை ஸ்கிரீன் பிளே எழுதியிருப்பாங்க, எதுவுமே அதாவது கன்வீனியன்ட்டா ஓகே இந்த இடத்துல வந்து இது தேவைப்படுது, நம்ம இதை எடுத்துப்போம், இதுக்கு பின்னாடி வந்து நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம், இந்த மாதிரி தான் ஒரு ஃபுல்லாவே போச்சு. அண்ட் வந்து எனக்கு அந்த சிம்புக்கான மாசுக்கான கொடுக்குற ரீசனோ இல்ல வந்து எதுக்கு கொடுக்குற ரீசனுமே எனக்கு செட் ஆகல படத்துல. இல்ல எனக்கு எப்படின்னா வந்து ஈஸ்வரன் பெட்டர் ஃபில்மான்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியல. பெட்டர் ரீசன்ட் ட்ரெண்ட்ல வந்திருக்க பெட்டர் சிம்பு ஃபில்மான்னு கேட்டு டெஃபினெட்லி எஸ் தான் நான் சொல்லுவேன். நான் சிம்பு படங்கள்ல வந்து ஒர்க் ஆகாததுக்கான ஒரு பெரிய தடையா இருக்கிற விஷயங்கள் வந்து மற்ற மெட்ரிக்ஸ் எல்லாம் தாண்டி வந்து இந்த செல்ஃப் ரெஃபரன்ஸ் வந்து ரொம்ப மூஞ்சில இருக்கும். இதுலயுமே இருக்கு, நீங்க ட்ரைலர்ல பாக்குற அந்த எலிமெண்ட் வருது, ஒரு ஸ்ட்ரெச் ஒரு நிமிஷம் போகுது. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து அவருடைய ஃபில்மோகிராஃபியை பாட்டா பாடுற விஷயங்கள் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நெருடலா இருக்கும். அண்ட் அவரோட ஆஃப் ஸ்கிரீன் பர்சனா வந்து நீங்க வந்து ஒரு எம்ஜிஆர் படம் அளவுக்கு வந்து மார்க்கெட் பண்ற ஒரு ஸ்தானத்துக்கு ஒரு வண்டாரன்ற ஒரு சந்தேகத்தோடய பாக்குற மாதிரி இருக்கும் படங்கள். இப்போ எனக்கு ஈஸ்வரன் பாக்குறப்போ வந்து எனக்கு இந்த குழப்படியில எதுவுமே இல்லாத மாதிரி வந்து இருந்துச்சு. இல்ல என்னன்னா அதாவது வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து சூரிய வம்சம், நாட்டாம, முத்து இந்த மாதிரி நிறைய 90s நமக்கு ரொம்ப பிடிச்ச 90s படங்களோட ட்ரைட்ஸ்லாம் வந்துட்டே இருக்கு. அதாவது ஒரு ஒரு பயங்கர சண்டை போடுற சொத்து பிரச்சனை இருக்கிற குடும்பம், அதுல கண்டிப்பா ஒருத்தது ஓகே இவன் தான் ஸ்னிட்ச், இவன் தான் வேலை பார்க்க போறான், நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே தெரிஞ்சிடும். எப்படி வேலை பார்க்க போறாங்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே தெரிஞ்சிடும்.
அதுக்கப்புறம் வந்து ஓகே இவன் வந்து ஒரு மேஜர் ரிவீல் ஒண்ணு பண்றாரு இன்டர்வெல்ல. ஆனா அதுக்கான எந்த விதமான அறிகுறியுமே இல்ல, முன்னாடியும் சரி அப்புறமும் சரி. ஓகேவா? இல்ல அது கேக்குற ஃப்ரெண்டுமே வந்து நான் அப்படியே நீ பாத்துட்டே அதானா சூப்பர் வா இன்டர்வியூ நான் அப்படியே பாத்துட்டே இருக்கேன். எவ்வளவு பெரிய மேட்டர் சொல்லிருக்கீங்க, இதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படி பார்த்தா கடைசியில கொண்டு வராங்க செப்பரேட்டா ஒரு கதை. அது எங்க இருந்து வருதுன்னு அவங்களுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி இருந்துச்சு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் ஹீரோயின், நம்ம மாஸ்டர் ஹீரோயின் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அதெல்லாம் எவ்வளவோ பரவாயில்லைங்க. ஈஸ்வரனுக்கு வாங்க ப்ளீஸ். ஏன்னா வந்து இந்த படத்துல வந்து ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க, நந்திதா ஸ்வேதா அண்ட் நிதி அகர்வால். ஆமா, எதுக்கு நந்திதா ஸ்வேதாவை கேஸ்ட் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. ஓகேவா? ஏன்னா வந்து இது ஒரு ஸ்பாய்லரே கிடையாது, படத்துல எதுவுமே ஸ்பாய்லர் கிடையாது. பட் ஸ்டில் நந்திதா ஸ்வேதாக்கும் கேமராவை பார்த்து பொங்கி பேசணும் ஆஷா அப்படி கீழே போட்டுருலாம். இல்ல சோ என்னன்னா ஈஸ்வரனுக்கும் அந்த கேரக்டருக்கும், நந்திதா ஸ்வேதா ப்ளே பண்ற கேரக்டருக்கும் வந்து லவ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவர் வந்து ஊரை விட்டு வர மாட்டேன்னு வீம்பா இருக்கிறதுனால அந்த பொண்ணு பிரேக் அப் கிடைக்கல அவருக்கு. இல்ல அதெல்லாம் அவர் அரேஞ்ச் பண்ணிடுறா, ஏன்னா அவர் மாஸ். பட் ஆனா அது பாயிண்ட் இல்ல. இவர் ஊரை விட்டு வர மாட்டேன்னு சொன்னதால அவங்க வந்து பிரேக் அப் பண்ணிட்டு வேற யாரையோ கல்யாணம் பண்ணிட்டாங்க. இது எப்படி ஏமாத்துறதாகும், இது லவ்டா அப்படின்டா. இது எப்படி ஏமாத்துறதாகும் எனக்கு தெரிஞ்சாகணும். அதுக்கப்புறம் வந்து நந்திதா ஸ்வேதாவோட தங்கச்சி தான் நிதி அகர்வால். அவங்களே சொல்றாங்க அவங்க உன்னை ஏமாத்திட்டு சந்தோஷமா இருக்கிறது என்னால பார்க்கவே முடியல அப்படின்ட்டு. எனக்கு புரியவே இல்லை. இது முதல்ல எங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஏமாத்துற ஆங்கிள் வந்து சரி அதுக்கு ஓகே. நிதி அதாவது பிரேக்கப் ரீசன் வந்து கொஞ்சம் சாலிடா இல்ல ஃபீல் பண்ணிருக்காங்க. சிம்புலாம் வந்து அவர் ஏமாத்துன்னு சொல்லவே கிடையாது. சுத்தது கேட்டா சொன்னாங்க. சிம்பு வந்து அதை வந்து ஆமா எதுவுமே சொல்ல அவரு. இது வந்து ஒரு நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன். அவர் வந்து ரொம்ப நல்லவரா இந்த படத்துல. அவர் வந்து நந்திதா ஸ்வேதா வந்து விட்டு போனதுக்கு அவர் ஃபீல் தான் பண்ணாரு. அந்த பொண்ணை தப்பு சொல்லல. ரொம்பவே லிமிட்டா தான் ஃபீல் பண்ணாரு, ஓவரா ஃபீல் பண்ணல. வளர்த்து ஃபீல் பண்ணி தாடி வளர்த்தல இல்ல, ஆல்ரெடி தாடி வளர்த்தாரு ஃபீல் பண்ணிட்டாரு கொஞ்சம் ஓவரா. சோ இப்போ நிதி அகர்வால் வந்து ரிவெஞ்ச் எடுக்கறாங்க. அதாவது பூங்குடிங்கிற கேரக்டர் வந்து ரிவெஞ்ச் எடுக்குது. எப்படி சிம்புவை லவ் பண்ற மாதிரி நடிக்கிறது எனக்கு புரியவே இல்லை. இது என்ன லாஜிக் இது? பெஸ்ட் என்னன்னா சிம்பு அவர்களை வந்து லவ் பண்ற மாதிரி நடிச்சிட்டு யாரு காண்டானாங்க சிம்பு தான் மேக்ஸிமம் பண்ணாங்க. இல்ல நம்ம தான் காண்டோம். இல்ல அது வேற டிபார்ட்மெண்ட், அது வேற டிபார்ட்மெண்ட். ஏன்னா வந்து சிம்பு செம்ம கோவத்துல அது ஏமா என்ன சாவடிக்கிறன்ற அளவுக்கு பேசிட்டு இருந்தாரு. ஆனா இவங்க வந்து லவ் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம்லாம் ரொம்பவே சங்கடமா தான் இருந்துச்சு. பொசுக்குன்னு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க. அதுவும் வந்து என்ன இப்போ உங்களுக்கு சேரணும் அவ்வளவுதான் வா அப்படிங்கிற மாதிரி ஒரு மோமெண்ட். படமே அப்படி அவங்க படம் பண்ணல வான் தான் பண்ணிருக்காங்க. இல்ல அந்த மீட்டர் தான் இருக்கு படம் சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன இங்கதான் வச்சிருக்காங்க. ஓகேவா? அதனால வந்து எனக்கு வந்து நான் இது பாக்குறப்ப நீங்களா நிறைய பெரிய எக்ஸாம்பிளா சொன்னீங்க. நாட்டாம சூரிய வம்சம் சொன்னீங்க. நான் நாதஸ்வரம் திரும்ப செல்வத்துக்கு தான் வச்சிருந்தேன் படத்தை. ஏன்னா என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்துக்கான்னு சொல்லி ஒரு வீடா காம்பவுண்ட் தாட மாட்டீங்கல்ல, காம்பவுண்ட் உள்ள தோட்டத்துக்குள்ள வருது கல்லறை பக்கத்துல தாத்தா படம் முடிஞ்சு இவ்வளவுதான் வச்சிருக்காங்க. பிரேம் இவ்வளவு வச்சிருக்கோம். இது கூட போனா வெளியே அவுட் ஆயிருவீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்குள்ள நீ என்னெல்லாம் பண்றியோ பண்ணுப்பான்னு சொல்லிட்டு தான் பாத்துட்டு இருந்தேன். நான் ஸ்டார் வேர்ல்ட் டிக்கெட் போல. அப்புறம் ட்ரெய்லர்ல என்ன சொன்னாங்க, குடும்பத்துல பிரச்சனை சிம்பு தீர்க்கிறாரு. ஆமா இங்க ஒரு குடும்பம் இருக்கு, குடும்பம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, எல்லாரும் சிம்பு தான் தீர்க்கிறாரு. இது ஒரு ஆனந்தம் நான் பார்த்தேன். ஒரு வீரம் இருக்கு. பேர் என்ன, ஆனந்தம் டு வீரம் ஜம்ப். அது சுசிந்தர் தான் அவர் தான் இருந்தது மாதிரிலாம். பிளஸ் பேசிக்கலா வந்து இது நம்ம வீட்டு கடைக்குட்டி ஈஸ்வரன் வச்சிருக்காங்க படம் பேர். இது எல்லா படமும் வந்து இருக்கு. ஆனா நான் ரொம்ப சொல்ற விஷயம் என்னன்னா, நிறைய ஸ்டார்ஸ் ஒரு ரூரல் போகணும், ஒரு டவுன் போனாதான் வந்து இந்த நாட்டை காப்பாற்றுற விஷயம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கிராமத்துல நாட்டை காப்பாற்ற மாட்டாங்க போலன்ற மாதிரி தான் இருக்கும். அந்த வகையில சுசீந்திரன் வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரோ இவ்வளவுதான் படம். சிம்புக்கு வந்து நான் ஒரு பிளாட்ஃபார்ம் வைக்கிறேன், அவரோட நல்ல விஷயங்கள்லாம் நான் காமிச்சிடுறேன், பிளஸ் அது என்னால் முடிஞ்ச ஒரு கதையை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு கோவிட்லாம் இன்க்ளூட் பண்ணிட்டு ஏதோ ஒன்று ஒரு விஷயத்த அவர் பேக்கேஜை கொடுத்துருக்காரு. நான் பார்த்த அளவுக்கு அந்த பேக்கேஜ் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இது வந்து நான் வந்து ஒரு அடிக்கடி சொல்ற மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரி போகிற படம்லாம் கிடையாது. இட்ஸ் நாட் ஆல்சோ எனிதிங் இன் இண்டஸ்ட்ரி. அவருக்கும் தெரியும், சிம்புக்கும் தெரியும், சுசீந்திரன் தெரியும், பார்க்குறவங்களுக்கும் தெரியும். பார்த்தோமா சரி என்ன ப்ராப்ளமேட்டிக் இருக்கா, இப்போ போன படத்துக்கு இவ்வளோ இல்லை, இது பரவாயில்ல. பேசிக்லி த மோர் ப்ராப்ளம் ஹி டிட் வாஸ் இன் த பிரஸ் மீட். படத்தோட இல்லவே இல்லை. ஏன்னா ஹீரோயின் வந்து நீங்கள் ரோலும் கொடுக்கல, கடைசியில் ஒரு பாட்டு வந்து ஹுக் ஸ்டெப்னு சொல்லி ஒன்று வச்சிட்டீங்க. சிம்பு தான் இருந்தாரு. ஆமா அது ஸோ இட் வாஸ் சிம்பு வெஹிக்கிள். அது என்ன வந்து இது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுக்கு மேல அவர் என்ன பண்ண போறாருன்றது தான் இந்த படத்தை நான் பாக்குறேன். இது வந்து ஒரு திருப்பி வரதுக்கு விசிட்டிங் கார்டு மாதிரி. இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், இதெல்லாம் நான் ஒரு படம் கொடுத்தேன், ஃபேமிலி படம் பண்ணிட்டேன், நான் கடைசியில எல்லாம் சரவணால பண்ணது, அப்புறம் நான் அந்த பக்கம் போவே இல்லை, திருப்பி நான் ஒரு வந்துட்டேன், சரவணாக்கு அப்புறம் ஈஸ்வரன் பண்ணிட்டேன், கடவுள் பெண்ணு வச்சுட்டேன், முருகன் இந்த படம் வருது, எல்லாம் டிக் ஆயிடுச்சுங்க, முடிஞ்சிருச்சு படம், வாங்க அடுத்த படத்துக்கு போன மாதிரி தான் இருக்கு இந்த படம். ஸோ அதே மாதிரி வாங்க அடுத்த படத்துக்கு போகலாம், நானும் கூட்டு போயிடுறேன்.
ஏன்னா வந்து இது வந்து உலகத்தை திருத்த போறது கிடையாது, நாட்டு திருத்த போறது கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ அது நேர் எதிர்மறையா வந்து இருக்க ஒரு யூனிவர்சல் சப்ஜெக்ட் இருக்க படம் வந்து பூமி. மார்ஸ்க்கு போன ஒரே காரணம் யூனிவர்சல்லாம் ஆமா பேசிட்டு ஆமா. இல்லன்னா வந்து இப்ப நான் வந்து இன்டர்நேஷனல் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், மாஸ்காரங்க பேசிப்பாங்க. யூனிவர்சல் தான். யூனிவர்சல் தான். இது வந்து மார்ஷியன்ஸ் என்னைக்காவது பார்த்தாங்கன்னா வருத்தப்படுவாங்களா? மாட்டாங்க. பார்த்தாதாங்க அப்படின்றீங்களா? இல்ல மார்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ண ஒரே ஜீவன் வந்து ஜெயம் ரவி தான். ஏன்னா அவரு போன வாட்டி மூன் ரெப்ரசென்ட் பண்ணாரு, இந்த வாட்டி மார்ஸ் பண்ணிருக்காரு. ஸ்பேஸுக்கு மிக எலான் மஸ்க்கு முன்னாடி இவ்வளவு வாட்டி போய் கால் பதித்த தமிழன் வந்து எலான் மஸ்க் கிடைக்கலன்னா ரஸ்கின்ற லெவலுக்கு இருக்க படம் வந்து பூமி. ஸோ வந்து என்னன்னா இது தெரியல, இவங்களோட இன்டென்ஷன் வந்து ஆப்வியஸ்லி வந்து எல்லாம் நல்ல இன்டென்ஷனோட பண்ற விஷயம் தான். யாருமே வந்து அது என்னவா எடுத்து என்னவா ஆகுதுன்றது வேற, பட் ஒரு இன்டென்ட்டோட தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ஜெயம் ரவி இஸ் பிரில்லியன்ட். அவரோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஷோல்டர் பண்ணிருக்க விதம் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் எதை தூக்கி அவர் ஷோல்டர்ல வச்சாங்கன்றதுதான் பிரச்சனையாவே இருக்கு எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து எப்படி வந்து ஒரு படம் வந்து எடுத்துட்டு இருக்கும் போதே வந்து தான் பண்ற சில விஷயங்கள்லாம் வந்து சிரிச்சிருவாங்க ஆடியன்ஸ்ன்றது ஒரு தெளிவு எங்க மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா இட்ஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் டைரக்டர் வேற. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜெயம் ரவியோட பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட் எனக்கு வந்து ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. ஏன்னா இந்த படத்துக்கு அப்பா இவ்வளோ இது பண்றேன், அவ்வளோ இன்டென்ஸா இருக்காரு. அந்த ஸ்டார்டிங்ல அந்த ஒரு ஹோம் ப்ரொடக்ஷன் தான் ஆகுது. அவர் யாரும் அவரை பிடிச்சத நடிக்க வைக்கல. இல்ல அந்த ஒரு ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் அந்த மண்ணை தூக்கி போட்டு டான்ஸ் ஆடுற அந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே எனக்கு நல்லா இருந்துச்சு. ஜெயம் ரவி தான் இஸ் வாஸ் லைக் எனக்கு படம் ஸ்டார்டிங் எண்ட் வரைக்கும் பார்க்க வச்சது ஜெயம் ரவி மட்டும் தான் இந்த படத்துல. ஸ்டார்டிங்லயே மார்ஸ்ல வந்துட்டு இருக்கிற ஐஸ் கட்டிகளை அணுகுண்டு போட்டு வாட்டர் ஆக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்ஸ்ல வந்துட்டு இருக்கிற ஐஸ் பாக்கெட்ஸ் எல்லாமே ட்ரை ஐஸ் CO2. ஓகேங்களா? CO2 நீங்க அங்க இருந்து பேசுறீங்க. ஸ்டார்டிங்ல நான் பார்த்துட்டு இந்த சீன் பார்த்தது புரிஞ்சிருச்சு. ஓகே இது ஃபிக்ஷனல் வேர்ல்ட், சூடா சயின்ஸ் இருக்கிற ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்ட் அப்படி நம்பிட்டேன். சூடா சயின்ஸ் இருக்கா? இருக்கு. மாத்திரலாம் சுட சுட இருக்கு. CO2 எல்லாம் கன்சியூம் பண்ணலாம் பாடி அப்படிங்கிறது தான். சோ ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் கோயிங் டு தட் அந்த என்ன காட்டினாலும் நம்பிடுறேன். சரி நீ இலுமினாட்டி இருக்கு சொல்றேன், நான் நம்பிடுறேன், நீ படத்துல இருக்கு. அந்த இலுமினாட்டிக்கு திடீர்னு கால் போட்டு ஃப்ரீயா இருக்கேன் மாப்பிள்ள அப்படின்னு ஒரு டைம் கேட்கிறாரு அவரு. சரி ஓகே நான் நம்புறேன், எல்லாத்தையுமே நம்புறேன். ஆனா அந்த வேர்ல்டு ரிலேக்குன்னு ஒரு லாஜிக் இருக்குல்ல, நீ சொல்றதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. நீ இலுமினாட்டி ஒரு இவ்வளவு பெரிய ஆளு, இவ்வளவு பெரிய ப்ரொட்டாகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட் காட்டுற ப்ரொட்டாகனிஸ்ட் காட்டுற. ஸோ ஜெயம் ரவி பாத்தீங்கன்னா ப்ரொட்டாகனிஸ்டா ஃபார்மர்ஸ்க்கு வாய்ஸ்லெஸ் ஃபார்மர்ஸ்க்கு ஒரு வாய்ஸ் தர ஒரு ஏஜென்சி தர ஒரு பர்சன் மாதிரி இருக்காரு. பட் அகைன் ஆன்டகனிஸ்ட் யாருன்னு பார்த்தா ஒரு வேர்ல்டே கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற மொத்த எல்லா கம்பெனிஸும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற ஒரு பெரிய பெரிய ஆன்டகனிஸ்ட் இவ்வளவு பெரிய இது இருக்கிறப்போ என்ன இந்த கேம் இது என்ன ஸ்கிரிப்ட் இது என்ன பண்றாருன்னு பாக்குறப்போ சுத்தமா செட் ஆகல எனக்கு. அதாவது என்னன்னா வந்துட்டு பொயட்டிக் ஜஸ்டிஸ்ங்கிறது படத்துல வைக்கணுமாங்கிறது டைரக்டர்ஸ் கால். கடைசியில வந்துட்டு ஹீரோ தான் ஷுட் ஹேவ் அ மேஜர் விக்டரி ஓவர் த ஆன்டகனிஸ்ட்ங்கிறது டைரக்டர்ஸ் கால். தட்ஸ் ஃபைன், ஐ அக்ரி, எல்லாம் அப்படி. பட் இப்படி லைக் இவ்வளோ ஒரு பெரிய சூப்பர் ஆன்டகனிஸ்டை காட்டிட்டு நீங்க கடைசியில வந்துட்டு அவரை இப்படி மொக்க பண்றது, இப்படி வந்துட்டு ஜெயம் ரவி இது பண்றது எனக்கு சுத்தமா ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து அவர் வந்து மொக்கையா தான் எழுதியிருந்தாங்கன்றது என்னோட கருத்து. ஏன்னா பாத்தீங்கன்னா வந்து அவருடைய கேரக்டர் பேர் வந்து சைல்டு, ரிச்சர்ட் சைல்டு, ரிச்சர்ட் சன் அப்படின்ற ஒரு பேரை இன்னும் முன்னாடி போனோமே ரிச்சர்ட் சைல்டு சன் அது என்ன பண்ணா சைல்டா இருந்தா ரிச்சர்ட் சைல்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ரிச்சர்ட் சைல்டு சின்ன கூட வச்சிருக்கான் அந்த கேரக்டர். அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் மாடுலேஷன் பேசிட்டு இருக்காரு. எந்த ஒரு காரணமே தெரியல. நம்ம ரோனித் ராய் தான் போட்டிருக்காங்க, நம்ம இந்தியன் ஆக்டர். அது வேற எனக்கு மனசு வச்சு ரோனித் ராய்ல எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்திருக்கோம். இல்ல மனோஜ் பாஜ்பாய், ஜாக்கி ஷ்ராஃப், நவாசுதீன் சித்திகி அந்த வழியில ரோனித் ராய் லாஸ்ட் எடிஷன் அவர் செதுக்கி வந்து ரோனித் ராய் கூப்பிட்டு வந்துட்டாங்க. படத்தப்ப நிறைய பேர் கோவப்பட்டு இந்த படத்துக்கான மீம்ஸ் எல்லாம் போட்டு எனக்கு அதெல்லாம் புரியுது. பட் ஏன் அவ்வளவுலாம் பண்ண வேணாம், நீ படம் பாருங்க ஜாலியா இருக்குன்ற மாதிரி தான் நான் லெவலுக்கு போயிட்டேன். நான் எனக்கு எந்த படத்துல பண்றது எல்லாமே ரொம்ப ஒரு உச்சக்கட்ட ஒரு வெறியேறிய ஒரு எமோஷனோட தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம அவங்க நீங்க சொல்ற மாதிரி ஒரு மூடு செட் ஆயிட்டேன். நான் பாக்குறப்போ வந்து என்ஜாய் பண்ணிடணும். ரொம்பலாம் வந்து அவங்களே அரசி ஆராயில. ஓகேவா, நீங்க படம் உங்களை கஷ்டப்பட்டு ஒரு செலவு பண்ணி எடுத்துருக்கீங்க, ஒரு ரத்தம் வேர்வை எல்லாமே இருக்கு, நீங்களே இந்த அளவுக்குலாம் ரிசர்ச் பண்ணிருக்கீங்க, நான் ஏன் போய் தேடிட்டு நீங்க மாஸ்டர் சில ஐட்டம்லாம் சொன்னீங்களா என்னன்னு தெரியாது. ஆள் சார் நாடுன்ற மாதிரி தான் இருக்கேன் நாடு. CO2 கார்பன் டை ஆக்சைடு வரைக்கும் தான் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு எனக்கு பேசியிருக்காங்க. CO2 கோட்டுவான்னு சோ வந்து அவி நீங்களும் வந்து படத்தை செம்ம என்ஜாய் பண்ணீங்களா? இல்லைங்க, நான் வந்து பிடிக்குங்க ஜெயம் ரவி, ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்காகவே நான் வந்து லைக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதுக்கும் மீறி என்னன்னா
எனக்கு ஒரு வீம்புன்னு வச்சுக்கோங்க, தமிழ்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் ஏன் பண்ண மாட்டேன்றாங்கன்ற ஒரு ரொம்ப பண்ணிட்டாங்க. இல்ல பேக் டு தி ஃபியூச்சர்ல கார் வந்து போதும்னா ஒத்துக்கிறோம், கேட்டா சயின்ஸ் இல்ல தானே, நோலன் பண்ணா ஒத்துக்கிறோம், லக்ஷ்மன் ஒத்துக்க மாட்டோமான்றத எனக்கு கேள்வி வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னா இல்ல பொசுக்குன்னு இருந்தாலும் இல்ல இல்ல ஆமா பண்ணல என்ன கூட்டிட்டு வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் அவர் எடுக்கிறாரு, இது சயின்ஸ் ஃபிக்ஷன் தான். ஆமா சயின்ஸ் இல்ல ஃபிக்ஷன் ஜாஸ்தி, அது சயின்ஸ் கொஞ்சம் மழை சாரல் மாதிரி தூக்கி இருக்கான்னு வச்சுக்கோங்க. besides அதுக்கு ஒரு ஊத்தாப்பம் தான் கிடைச்சல. exactly, but besides all that எனக்கு என்னன்னா இந்த ஃபேக்ட்ஸ்லாம் சொல்றாங்க செம்ம கான்ட்ரடிக்டரியா இருக்குன்னு சொல்லி மீன்ஸ் வந்துருச்சு. அப்புறம் ஃபேக்ட்ஸை சைடு வச்சுக்கலாம், மிச்சம் என்ன இருக்கு, இமேஜினேஷன், சினிமா. அந்த இமேஜினேஷன் அண்ட் சினிமா வந்து எனக்கு வந்து அவங்க கொடுத்துட்டாங்க, ஃபேக்ட்ஸ் நான் மதிக்கல. ஸோ அதுக்காகவே வந்து நீங்களும் மதிக்கல நானும் மதிக்கலன்ற ஒரு மோட்டில் இருக்கிறதுனால இப்போ என்ன மார்ஸ்ல ஃபார்மிங் இருக்கு, சரி ஓகே, மார்ஷியன்ல அவர் பண்ணாரு, நீயும் பண்ற, ஓகே சரி, வேற என்ன, திரும்பி வந்து நீங்க 6.5 lakhs சம்பாதிக்கிறீங்க, நீங்க சொல்றீங்க, நான் நம்புறேன், ஓகேவா. அப்புறம் வந்து அந்த என்டையர் தமிழன் அப்படின்ற ஒரு பிராண்டை உருவாக்குறீங்க, நடக்குது, சுதேசி மூவ்மெண்ட் நடக்குது சொல்றீங்க, நம்புறேன். கடைசியில இதை பண்றாங்க, அதையும் நம்புறேன். எனக்கு எப்படி அந்த மூடுக்கு போயிட்டேன். அதை அங்க போனா மட்டுமே இந்த படத்தை வந்து நீங்க ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க எடுத்துதான் ஆகணும். பிசினஸ் மேன் நம்மளும் இலுமினாட்டி கிட்ட தான் வச்சுக்கோங்களேன், இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ரிட்டர்ன்ஸ் தேவை. அவங்க கொடுக்கலையா, நம்ம எடுத்துக்கலாம், நம்ம எடுத்துட்டு நான் ரொம்ப என்ஜாய் பண்ண பூமியை. எனக்கு என்னன்னா நம்மளுக்கு அந்த யூஸ்வலா வந்து அந்த வில்லன் வந்து ஒரு பக்கம் இருப்பான், ஹீரோ ஒரு பக்கம், ரெண்டு பேரும் மீட் பண்ற ஒரு கட்டம் குரூஷியலா இருக்கும்னு எனக்கு வெரி ஸ்ட்ரேஞ்ச்லி மாஸ்டர்ல வந்து எந்த அளவுக்கு வந்து விஜய் சேதுபதி பேசிக்கணும்னு ஆசைப்பட்டனோ அந்த அளவுக்கு இவங்க பேசுறாங்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் பார்த்து பேசிக்கிறாங்க, ஆனா பேசுற விஷயங்கள் வேற இருக்கு, அதோட வர ரியாக்ஷன் வேற இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஆம்பளைங்கள் மத்தியில ஒரு பக்கம் போயிடுறாங்க. ஸோ வந்து கொஞ்சம் ரெண்டு ஃபீமேல் கேரக்டர்ஸும் இருந்தாங்க, சரண்யா பொண்ணு அண்ட் ஒன்ஸ் அகைன் லக்ஷ்மண் இதே தான் ஃபீல் பண்ணார் மழை எடுத்து முடிச்சுட்டு. ஸோ வந்து சரண்யா பொண்ணு இருக்காங்க அண்ட் நிதி அகர்வால் அகைன் பூமியிலையும் இருக்காங்க. ஈஸ்வரன் சொன்ன தான் நினைக்கிறேன். நிதி அகர்வால்னா ஸ்டார்டிங்ல அவங்க அந்த ஒரு சீக்வன்ஸ் வருது, அவங்களுக்கும் ஜெயம்ரேக்கு சீக்வன்ஸ், அது அது பல இருந்துச்சுல அப்படின்ட்டு கடைசியில் தான் ஞாபகம் வருது. எங்க போனாங்க அவங்க, எதுக்கு வந்தாங்க, திடீர்னு காணாம போயிட்டாங்க. அப்படியே ஈஸ்வரன் போயிட்டாங்க, இடையில இருந்தாங்க, அவங்க வந்து தாவணி கட்டிட்டு பின்னாடி வந்து ஒரு சீன்ஸ்ல பின்னாடி இருக்கிற மாதிரி இருந்தாங்க. திடீர்னு வந்துட்டு தமிழன் ஒரு இதை அனௌன்ஸ் பண்ணிட்டு சதீஷும் நிதி அகர்வால் போயிட்டு இவங்க தான் இவங்க இது அப்படி சேர்த்துக்கிறாங்க. சரி ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு ஒரு பிரச்சனை வரப்போ போயிட்டு நிதி அகர்வால் அழுகுறாங்க. ஏதோ ஜஸ்ட் ஃபார் எமோஷனல் சப்போர்ட் இருக்கு, ஏதோ சும்மா இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் தப்பு நிதி அகர்வால் கிடையவே கிடையாது. நான் ஃப்ராங்கா சொல்றோம், இது வந்து நிதி அகர்வால் தப்பு கிடையாது, மாளவிகா தப்பு கிடையாது, வேற என்ன ஹீரோ மிஸ் பண்ணோம், நந்திதா தப்பு கிடையாது, சரண்யா தப்பும் கிடையாது. ரைட்டிங் அப்படின்ற விஷயத்துல தான். ஸோ நாங்க வந்து இப்பெல்லாம் பேசுறதுனால நாங்க வந்து நிதி அகர்வாலை எதிர்க்கும் சங்கம் மாதிரி நாங்க ஆதங்கம் தான் எங்களுக்கும். ரைட்டிங்ல நீங்க வந்து அவங்க அவங்களுக்கு கேரக்டர் பேர் சக்தி, அத வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அததான் இவ்வளவு யோசிச்சுட்டு இருந்தேன், அவங்க கேரக்டர் பேர் அதை யூஸ் பண்ணிடலாம். இல்ல விக்ரம் வேதால வந்து ஒரு சின்ன மேட்டர் பண்ணிருப்பாங்க. அதாவது வந்து அந்த ஹீரோவோட மொராலிட்டியை வந்து அவங்களோட டிஷர்ட்ல ஒரு மெட்டஃபர் மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல வந்து சக்தி போடுற காஸ்டியூம் வந்து ஜெயம் ரவியோட அவர் என்ன பண்றாரோங்கிறத ரிஃப்ளெக்ஷன். அவர் வந்து ரொமான்ஸ் பண்ற மூட்ல இருந்து அவங்க வெஸ்டர்ன் க்ளோத்ஸ்ல வந்துருவாங்க. அவர் வந்து தமிழன் மூடு பிசினஸ் பண்ற மூட்ல இருந்தா வந்து பச்சை டிஷர்ட்ல வந்துருவாங்க. கல்ச்சர் அப்படின்னு பேச தாவணி கட்டி வந்துருவாங்க. அவ்வளவுதான் அவங்களுக்கு அந்த படத்துல வேலை, அவ்வளவுதான். சோ வந்து பெருசா சொல்றதுக்கு இல்ல. என்னன்னா லாஸ்ட் இயர் யூஸ்வலா சொல்லுவாங்க தை பிறந்தா வழி பிறக்கும்ட்டு, தெரியல பாப்போம் இந்த வருஷமா. வேட்டைக்கார விவசாயி யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. வேட்டைக்காரன் படத்துல வர அதே ட்ராக் தான் இந்த படத்துல இருக்கு. விவசாய வேட்டையன் கொஞ்சம் பாரு. பட் இது வந்து எனக்கு வேட்டைக்காரனும் பிடிச்சது. ஸோ அதனால வந்து as a addition to that I didn't mind பூமி ஒரு நீங்க ஒரு மோட்ல பாக்கணும் இந்த படத்தெல்லாம். அதை விட்டு நீங்க சொன்ன மாதிரி அவங்களும் அரசு ஆராயில நம்ம கரெக்ட். இதான் அந்த தலைவர் சொல்லிருக்காருன்ற மாதிரி தான். எனக்கு என்ன அந்த விவசாய படங்கள் வந்து இந்த மாதிரி கூட போயிருங்கன்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு இனிமேலும் ஒரு சினிமா நம்மளுக்கு அவேர்னஸ் ஒம்பாட் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அது சொல்ற விதம் ஒண்ணு இருக்கு, அவ்வளவுதான். நம்ம இப்போ இந்த ஹாலிவுட்ல எப்பவுமே இந்த ஒயிட் சேவியர் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஹீரோ எங்க இருந்தோ வர ஒரு ஹீரோ வந்து விவசாயத்தை காப்பாத்துற மாதிரி தான் நம்ம காட்டிட்டு அது உச்சகட்டமா பண்ணுவாரு. நாசால இருந்து வந்து கார்பரேட் கைக்கூலியா இருக்காதீங்கன்னு, அப்ப நீங்க கங்குலியாவா இருந்தீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன் நாசாக்கு தான் வேலை பார்த்தாரு, இஸ்ரோக்கு வேலை பார்க்கலையே. இல்ல எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, இப்போ ஒரு ஐ ஜஸ்ட் வண்டர்ட், இப்பதான் படம் இருக்குன்னு தெரியுது. பட் சின்ன தோணது என்னன்னா, ராதாரவி கேரக்டர் இருக்காரு இல்லையா, ராதாரவி கேரக்டர் மட்டுமே ஒரு மெயின் ஆன்டகனிஸ்டா வச்சிருந்து அந்த சிட்டிலேயே அந்த டவுன்லயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மர்ஸ் படமா இருந்திருந்தா
I would have enjoyed it a little bit more. இல்ல விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்க, ஒரு நிறைய சில நல்ல ஃபேக்ட்ஸும் இருக்கும். தக்காளி வந்து என்ன விலைக்கு விவசாயம் பண்றீங்கன்னு சொல்லி கேட்கறப்ப 8 கிலோ விற்கிறோம், சந்தைக்கு வரும் 30 ரூபாய் இருதுன்றது. இதுதான் இப்ப இருக்க பிரச்சனை. இடைத்தரகர்கள் அண்ட் அதுல இருக்கிற காம்ப்ளிகேஷன், வேஸ்ட் ஆகுற ஃபுட் ப்ராடக்ட்ஸ். இதே வந்து இதான் பெரிய ஒரு வில்லனா இருக்கு. இது எக்ஸ்ட்ரா ஒரு மினிஸ்டர் வரணும், சிஸ்டமே தான் பிரச்சனை இருக்கு. இதை அட்ரஸ் பண்ணி பேசிட்டு இருந்தாங்களே வந்து அந்த கருத்து அதுதான். இல்ல என்ன சொல்றேன்னா, இப்போ ஆல்ரெடி வந்த படமா இருந்தாலும் that would have been better watch at least like okay அட அண்டர்ஸ்டுட். இந்த ஒரு வில்லேஜ்ல இந்த ஒரு இதுல ஒரு பாலிடிக்ஸ் ஒரு ஆங்கிளோ இருக்கலாம். இதே ட்ரீட்மெண்ட் இருந்தா பாத்துப்பீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதே ட்ரீட்மெண்ட் இருந்தா பாத்துப்பீங்களான்னு வகைன்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்பயுமே உங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆயிருக்குமான்றது ஒரு கேள்வின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ வந்து ஒரு சிக்னேச்சர் ஃபில்ம் மேக்கர் இருக்காரு முத்தையா. இந்த முத்தையா சினிமேட்டிக் யூனிவர்ஸ் நான் பேர் டெஃபினெட்லி MCU இனிமே இத மார்வெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். இது முத்தையா சினிமேட்டிக் யூனிவர்ஸ். சோ வந்து அது பாத்தீங்கன்னா வந்து யூசுவலா வந்து சசிகுமார் மேல வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு, இல்ல விஜய் சேதுபதி மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, எந்த படம் வந்தாலும் ஒரே மாதிரியே இருக்காங்க அப்படின்னு. முத்தையா படத்துல எந்த ஹீரோ வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாரு. ஆமா, நான் வந்து ஜிவிஎம் படத்துல வந்தா ஒத்துரும். பேசிக்கலா வந்து முத்தையா வந்து கிராமத்து ஜிவிஎம். ஆமா, இது கொஞ்சம் ஜாஸ்தி பட் ஓகே. டாடி தகப்பா அப்படின்றவாரா அப்பாடே அப்படின்னு ஒரு கடைசியில அதுதான். பட் நான் படம் பார்த்தேன். apparently to look at social media நிறைய பேர் இந்த படத்துல நல்ல ஒரு இது. சோ டிவி ரிலீஸ்க்கு இருக்கிற மவுஸ் வந்து நேத்துக்கு திரும்பி அது ஒரு ரீஅஃபர்மேஷனா நான் பார்த்தேன். எவ்வளவுதான் ஓடிடி எவ்வளவுதான் தியேட்டர் சொன்னாலும் அந்த இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாக எந்த டிவில வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்தாலும் எல்லாரும் உட்காந்து பார்த்து ஸ்பாயிலரையும் உடனே சொல்றீங்க. இட் மேக்ஸ் நோ சென்ஸ் டு மீ. தியேட்டர் ரிலீஸ்க்கு நீங்க காமிக்கிற அதே ஒரு கரிசனம் டிவி ரிலீஸ்க்கு நீங்க காமிக்கணும். மாஸ்டர்ல நீங்க சொல்லக்கூடாது, அந்த ஒரு ஹை பாயிண்ட்ஸ் பேசக்கூடாதுன்னு சொல்ற ஒரு விஷயம் வந்து நீங்க புலிகுத்தி பாண்டி அப்படின்ற படத்துக்கு நீங்க சொல்லியிருக்கணும். எல்லாரும் வந்து அந்த 6:30 படம் ஆரம்பிச்சு சன் டிவில ஒரு 2 hours வச்சுக்கோங்களேன். பை 9:30 எல்லாருமே அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் நீங்க ட்விட்டர்ல போடுறதும் சோஷியல் டிஸ்கஸ் பண்றதும் அது மீன்ஸா போடுறதுலாம் வந்து டசன்ட் மேக் ரொம்ப தவறான விஷயம் எந்த படத்துக்காக இருந்தாலும் சரி. MCU வந்து என்னதான் வந்து ஒரே மாதிரி படங்கள் எடுத்தாலும் ஓகே MCU சொல்லிட்டு வழி கிடையாது, நான் ஃபார்ம் ஆயிட்டேன். ஸோ மெயினாக என்னன்னா வந்து இந்த படம் டைட்டில் வந்து பேச்சின்னு ஆரம்பிச்சாங்க. இந்த லாக்டவுன்ல எடுத்த ஒரு படம். வெரி ஹாப்பி என்னன்னா லாக்டவுன் பத்தின எந்த விஷயமும் படத்துல கிடையாது, ஒரு ரெஃபரன்ஸ் கிடையாது. இது வந்து லாக்டவுன் எடுத்த ஒரு நார்மல் படம். அது வந்து ரொம்ப ஹாப்பி. நம்ம வந்து தெரியுதாண்ணா, நான் இந்த படம் பார்க்க முடியல. எனக்கு ஆக்சுவலா தெரியல அந்த மாதிரி வந்து லாக்டவுன் எடுத்துட்டு மைண்ட்ல இருக்கும் போது யூ நோ த கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ். அந்த நீங்க அடிக்கடி சொல்ற விஷயம், கிராமத்து படத்தை எடுக்கும் போது நீங்க எப்படி அந்த மக்களை காமிப்பீங்க அப்படின்னு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்க வந்து மக்கள் அப்படின்னு காட்டவே இல்லை. ஒரு 20 பேர் எப்பவுமே இருப்பாங்க ஸ்கிரீன்ல, அந்த மாதிரி ஒரு படம் தான். முத்தையா அவரோட படத்துல வந்து ஒரு ஒரு கான்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம் என்ன இருக்குன்னா, அவர் ஜாதி படங்கள் வருதுன்றது இருக்கும். அது அவர் வந்து நிறைய இடத்துல இல்லைன்னு சொல்லியிருக்காரு, சில இடத்துல ஒத்து இருந்திருக்காரு. ப்ரொடியூசர்ஸே ஆமா அப்படின்னு சொல்லியிருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். அப்படிலாம் இருக்கு. இந்த படத்துல ஒரு டைரக்டான சாயல் இருக்கான்னு கேட்டா நாட் வெரி ஷுர். கொம்பன்ல வந்து லேட்டா புரிஞ்ச மாதிரி நிறைய பேருக்கு புரியல, நிறைய பேர் இப்பவும் வந்து தெரியலன்றாங்க. பட் அவர் வந்து முத்தையா அவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச படத்தை எடுத்துட்டு இருக்கு அப்படின்றாரு. ஏன் சம்மந்தப்பட்ட ஆட்களோட வாழ்வியல் எடுத்துட்டு இருக்கு அப்படின்றாரு. அதை வந்து அகைன் அது ரைட்டா தப்பான டிஸ்கஷன்ஸ் ஆல்வேஸ் ஓப்பன். பட் இந்த படமா பார்க்கும்போது he has done what he's done always with a very 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 interesting twist. அது ஒரு ஷாக்கர் ஆஃப் கிளைமேக்ஸ் தான். பெருசா நான் ஸ்பாயிலர் சொல்ல விரும்பல. என்ன பேசிக்கலாம்னா, இந்த படம் இனிஷியல் ஒர்க்கிங் டைட்டில் வந்து பேச்சின்னு வச்சிருந்தாங்க, புலிகுத்தி பாண்டியன் இல்லை. படத்துல பேச்சின்னு வச்சிருக்கலாம். அவ்வளோ ஸ்ட்ராங் கேரக்டர் லட்சுமி வந்து கம்பேக் இந்த ஃபிலிம். ரெக்க தான் கடைசியா வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் இந்த படத்துல தான். ஏன் இது ஒத்துட்டு வந்தாங்கன்றது புரியுது. விக்ரம் பிரபு இந்த படத்துல ஹீஸ் கரெக்டா இருக்காரு இந்த படத்துக்கு. அவரும் வந்து இந்த படத்தை ஒத்துக்கிட்டது வந்து நம்ம எவ்வளோ ஒரு விஜய் அவர்களை பாராட்டுற மாதிரியும் சேதுபதி அவர் சொல்ற மாதிரியும் விக்ரம் பிரபு சொல்லி தான் ஆகணும் ஃபார் த ரீசன்ஸ் இந்த ஃபில்ம். இட்ஸ் a neat film which of course has all the flaws that MCU has. MCUல நீங்க என்னெல்லாம் பிரச்சனை சொல்வீங்களோ இந்த படத்துலையும் இருக்கு. ஸோ இப்படியே வந்து இருக்கிற எல்லா ஃப்ளாஸ் இருக்கு. ரிப்பீட்டேட்டிவ் கேரக்டர்ஸ், ரெப்படிட்டிவ் சீன்ஸ், யூ நோ வாட்ஸ் கோனா ஹேப்பன் எவ்ரி சீன், எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனாலவோ என்னவோ தெரியல, அந்த ஒரு லெத்தார்ஜி ஒரு தேஜாவோ இருக்கும் போது அந்த கிளைமேக்ஸ் வரும்போது நமக்கு அப்படி ஓகே அப்படி இருக்குது. தட்ஸ் பேசிக்லி த கிளைமேக்ஸ் சேஸ் த ஃபில்ம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா மற்றபடி நீங்க கொம்பன்ல பார்த்தது தான், மருதுல பார்த்தது தான், குட்டிக்குடியில பார்த்தது தான். ஸோ நத்திங் நியூ எக்ஸப்ட் வாட் ஹேப்பன்ஸ் டுவர்ட்ஸ் தி எண்ட். அண்ட் எனக்கு வந்து இது ஹாப்பிலி ஐ வில் சே தட் இட் ஷோஸ் தட் டிவி ரிலீஸ் இஸ் டிவி ரிலீஸ். டவுட்டே கிடையாது. அதுக்கு இருக்கிற ஒரு ஸ்பேஸ், அதுக்கு இருக்கிற ஒரு மார்க்கெட் எப்பவும் இருக்கும்.
பட் ஐ ஹேவ் கொஸ்டின். ஸோ இப்போ வந்து யூஸ்வலா இந்த மாதிரி வந்து காஸ்ட் பேஸ்ட் ஃபிலிம்ஸ் சொல்லுவாங்க, அதில் எடுக்கிறவங்க ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணப்படுறாங்கன்னா ஒரு கம்யூனிட்டியை அவங்க க்ளோரிஃபை பண்ணுவாங்க. லைக் அது வந்து ஐ ஃபைண்ட் இட் டு பி வெரி ப்ராப்ளமேட்டிக். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஜாதி நம்ம யாருமே இல்லைன்னு சொல்லிட முடியாது. நீ அதை ரெப்ரசென்ட் பண்ணுறது வேற, க்ளோரிஃபை பண்ணுறது வேற. ஸோ அதுதான் வந்து முத்தையா மேலே வைக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டாக தான் இருக்கும். இன்னும் நம்ம கொஞ்சம் பின்னாடி யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் வேற வைக்க வேண்டிய குற்றச்சாட்டாக அது இருந்திருக்கும். ஏன்னா அந்த டைம்ல நமக்கு அது புரியாம இருந்திருக்கலாம். பட் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு புரியும். ஸோ அது இந்த படத்துல இருக்கா, எந்த அளவுக்கு இருக்கு, அவர் வந்து இல்லவே இல்லையா, இல்ல புரிதலுக்கு அப்பாற்பட்டு இருக்கா, அந்த மாதிரி? ஐ கன்சிடர் அகைன் இது வந்து வெரி ஆனஸ்ட்லி முத்தையா டு பி வெரி வெரி ஸ்மார்ட் ஃபில்ம். என்னன்னா நீங்க தேவராட்டம் எல்லாம் பார்த்து அதுக்கு நடந்த ஒரு கான்ட்ரவர்சி எடுத்து பார்த்தீங்கன்னா ஏன் நிறைய பேரால் அது போற்றப்பட்டுச்சுன்னா காஸ்ட் டிஸ்கஷன்ஸ் தாண்டி ஏன் போற்றப்பட்டு புரிதல் அந்த இது ஜாதி படம் தான் புரியாம நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா. அவங்களாம் படம் பார்க்கும்போது ஏன் அதை எடுத்தாங்க, சென்ட்ரல் க்ரக்ஸ் அந்த எம்பவர்மெண்ட் அப்படின்ற விஷயமா இருக்கட்டும், ஃபேமிலி அடிச்சா திருப்பி அடிப்போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. இந்த படமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். வெரி இன்ட்ரெஸ்டிங், திஸ் வெரி காம்ரேட் ஆங்கிள் இன் திஸ் ஃபில்ம். சமுத்திரக்கனி வந்து காம்ரேடா வராரு, லெஃப்ட் ஐடியாலஜி பேசுறாரு. எக்ஸாக்ட்லி. ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு மாஸ்க் பண்றாங்களா இல்ல வந்து சம்வேர் முத்தையா இஸ் ட்ரைங் டு பேலன்ஸா, இந்த ஒரு கன்ஃபியூஷன்லயே ஒரு இந்த யூனிவர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஸ்லோலி சேஞ்ச் ஆகுதா இல்லை இந்த கேள்வி கேட்குறோம்னு சொல்லி வைக்கிறாங்களா அப்படின்றதுலாம் வந்து முத்தையா அவர்களுக்கே வெளிச்சம். ஆன் தட் நோட் வி கம் டு த எண்ட் ஆஃப் பொங்கல் ஸ்பெஷல் நான் ரிவ்யூஸும் நல்ல சினிமாவும். எந்த மீடியமாக இருந்தாலும் நல்ல கான்டென்ட் பார்க்கறதுக்கும் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் ஆட்கள் கண்டிப்பாக இருக்க தான் போகிறாங்க. அதை திருப்பியும் ஞாபகப்படுத்தின ஒரு பொங்கலாக அது கண்டிப்பாக இருக்குது. எல்லாரும் நல்லது நினைப்போம், சீக்கிரமாக வந்து மாஸ்க் இல்லாத ஒரு சமுதாயத்தில் நம்ம இருப்போம், ஒரு உலகத்தில் இருப்போன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட உங்களிடமிருந்து விடைபெறுவது நவீன் தர்ஷன், அவினாஷ் ராமச்சந்திரன், ஆஷா மீரா ஐயப்பன், புவனேஷ் சந்தர். நன்றி, வணக்கம்.